லால்குடி என்னைக்குமே வந்து ஒரு திமுகவின் கோட்டையாக தான் இருக்கு. அதை எப்படி வந்து நீங்க வந்து தகர்க்க போறீங்க அப்படிங்கிறது இங்க எல்லாருடைய பேசுபொருளா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? இது திமுக என்ற தொகுதி என்று சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து அதிமுக இந்த தொகுதிகளிலே வேட்பாளரை போடுவதே கிடையாது. வேட்பாளர் 1977 அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் சண்முகம் என்பவரை வேட்பாளராக நிறுத்தியிருந்தார்கள். அவர் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் திமுக வந்து 88, 89 வெற்றி பெற்றது. இப்படி மாறி மாறி வர்றப்போ இந்த தொகுதி வந்து முழுமையான ஒரு அதிமுக தொகுதியாக இருந்தது. ஆனால் அந்த தொகுதியிலே அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களை நிறுத்துவது கிடையாது. வெளியே இருந்து போடுவார்கள். எனவே ஒரு மாய பிம்பம், இது திமுகவின் கோட்டை தொகுதி என்றெல்லாம் பேசப்பட்டது. திரு பாலன் அவர்களுக்கு பிறகு இங்க யாருமே வெற்றி பெறல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதிமுகவுல பாலன் அவர்கள் நின்னாரு. அதற்கு பிறகு வந்து சவுந்தரபாண்டியன் அவர்கள் தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக எதிர்க்கட்சியாக வராத தருணத்துல கூட இங்க வந்து அவர்தான் ஜெயிச்சாருங்கிறத பார்க்க முடியுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேச்சுக்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நானும் ஸ்ட்ராங் மேன். ஓகே. என்ன என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? மக்களை சந்திக்கிறேன். என்னை பற்றி மக்களுக்கு நன்கு தெரியும். என்னை தெரியாதவர் இருப்பதற்கு மிக மிக குறைவு.